இறால் வறுவல் செய்யலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ இறால் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்துட்டேன். அது கூட 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பா குட்டீஸ்லாம் இருக்காங்க இங்கே சாப்பிட்றதுக்கு, அதனால 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து நான் எடுத்ததில் போட்டிருக்கேன். இது நல்லா பனஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரைச்சி சும்மா தெளித்து மட்டும் விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா வந்துருச்சா, இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம். சட்டியில் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் கொதிச்சோடனே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே இறாலையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்லோ குக்கிங்கில் தான் எப்பயும் வதக்கணும். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அது லப்பர் மாதிரி ஆயிரும். ஸ்லோ குக்கிங்கில் தான் வதக்கணும். இறாலோட குக்கிங் டைமே 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸில் 10 நிமிஷத்துலேயே குக் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இறால் ரெடி. அவ்வளோதான். இறால் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.